எந்த சட்டமைப்புப்படியோ இல்ல சட்டப்படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. இரண்டாவது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கை கூட அமல்படுத்த முடியாதவர்கள், எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க ஏற்றுக்கொள்வாங்க? சுயமரியாதைலாம் ரெண்டாவது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்க? பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன், நான் வந்து வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்புல போய். ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்கேன். ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்துல இறங்கினோடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் முன் பேர். ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி, எம்எல்ஏ வந்து இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன்னு பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயம். அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சமக்கல்வி. சமக்கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துற எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 52 லட்சம் பேர்த்துக்கும், தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய 56 லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் 3 மொழியும் ஒரு பக்கம் 2 மொழி இருப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?